கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே ஸ்ரீ வீரபத்ரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ வராகியம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. மயான கொள்ளை விழா அங்கு வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஜனனி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரபத்ரகாளியம்மன் ஸ்ரீ வராகியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத அமாவாசை நாளில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் ஸ்ரீ வீரபத்ரகாளி அம்மன் 18ஆம் ஆண்டு மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் மாரியம்மன், பத்ரகாளி, வராகி அம்மன் போன்ற வேடமிட்டும் அதே போன்று தங்களது விளைநிலங்களில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களான கொழுக்கட்டை, சுண்டல், மணிலா உள்ளிட்ட தானியங்களை சூறைவிட்டும் வானாபுரம் பகுதியில் உள்ள மயானம் வரை சென்று தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மயான வேட்டைக்கு போகும் வீரபத்ரகாளி அம்மனை வேண்டி வழிபட்டனர். மேலும் மயானத்தில் சூறையிடும் தானியங்களை உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என பொதுமக்களின் நம்பிக்கையாகும். அதேபோல வானாபுரம் அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து இந்த மயான கொள்ளையை காண இப்பகுதிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் திருவிழா என்பதால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டும் வருகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளையராஜா.